ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். மல்லாட்டை போட்டது. வெங்காயம், தக்காளி, ஒரே ஒரு முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். வேவிச்சு வச்சுருக்கேன் மல்லாட்டை. கத்திரிக்காய் ஒரு 4 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருந்தா சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எண்ணெய் ஊற்றி வெந்தயம், சீரகம் போட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். வெங்காயம், பூண்டு ஒரு 4 பல்லு போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கிங்க. புளிக்குழம்புக்கு அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். நல்லெண்ணெயில் வைங்க, அதான் செம டேஸ்ட்டாக இருக்கும் புளிக்குழம்பு. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதை பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுருக்கேன். சின்ன ஸ்பூனால் மஞ்சத்தூள். வெவிச்சு மல்லாட்டையும் போட்டுக்கிறேன். இப்போ கழனி தண்ணியில் தான் நான் குழம்பு வைக்கிறேன். ஃபஸ்ட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் நல்லா கொதித்து காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். இது மாதிரி செய்யுங்க. காய் சூப்பராக சீக்கிரம் வெந்திருக்கும். புளி நல்லா காய் வந்ததுக்கப்புறம் புளி கரைச்சதை ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை போட்டு இறக்கிக்கலாம். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். மல்லாட்டை போட்டது புளிக்குழம்பு சூப்பராக இருக்கும்.